சார், இப்போ வந்து அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த பாதை மாறி இருப்பதா ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு, அதை பத்தி. நிச்சயமா இது மிக முக்கியமான ஒரு தகவல், நேயர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பானு. தற்போது தேசிய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல், வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்த புயலானது, அதாவது வடக்கு வடமேற்கு திசையில் சென்னை நோக்கி நகர்ந்து வந்த புயலானது தற்பொழுது மேற்கு திசை நோக்கியும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர ஆரம்பித்திருக்கிறது. அதாவது மேற்கு திசை என்றால் சென்னை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து அதற்கு முன்னதாகவே கரையை கடப்பதற்காக அந்த லெஃப்ட் டர்ன் எடுத்திருக்கு. நேராக இப்படி வந்து கொண்டிருந்தது, சென்னை நோக்கி இப்படி வந்து கொண்டிருந்த புயல் தற்போது லெஃப்ட் டர்ன் எடுத்து மேற்கு திசையில். தற்போது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல் என்னவென்றால், இந்த புயல் இன்று பிற்பகலில் புதுச்சேரிக்கு வடக்கே பாண்டிச்சேரிக்கு வடக்கே, அதாவது மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்க இருக்கிறது. அதை எந்த இடத்தில் கரையை கடக்கப் போகிறது, முத்தியால்பேட் என்ற இடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உறுதியாக இன்னும் கணிக்க முடியவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் அளவிலே அந்த புயல் கரை கடக்கும்போது 40 கிலோமீட்டர், 1-2 அல்ல 40 கிலோமீட்டர் அளவிற்கு அந்த பரப்பளவு இருக்கும். அந்த முழுமையான புயல், அந்த காற்றழுத்த ஆழ்ந்த மண்டலத்தின் புயல் கரையை கடக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த பகுதி என்று தற்போது துல்லியமாக, அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற உறுதியான தகவலை சென்னை வானிலை மையம் கொடுத்திருக்கிறது. ஆனால் எந்த இடத்தில் மையம் கொண்டு கரையை கடக்க என்பது நமது செய்தியாளர்கள் தற்போது அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அந்த இடம் எப்படி, புயல் கரையை கடக்கும் இடம் முதலிலிருந்து கடை வரை எப்படி இருக்கிறது என்பது குறித்து உங்களுக்கு முழுமையான விவரங்களை தர இருக்கிறோம். அதற்கு முன்னால் தற்போது நமக்கு கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு ஆனது மழை பதிந்திருக்கு என்பதை பார்க்கலாம். தற்பொழுது அந்த தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிகபட்சமாக கத்திவாக்கத்திலே 68 மில்லிமீட்டர், அதாவது 6.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. திருவெற்றியூர் 4.8 சென்டிமீட்டர், நியூ மணலி டவுன் மணலி புது நகரிலே 4.2 சென்டிமீட்டர், மணலி 4.2 சென்டிமீட்டர், மாதவரம் 4 சென்டிமீட்டர், புழல் 3.7 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை 3.4 சென்டிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 3.4, கொளத்தூர் 3.9, பெரம்பூர் 1.9, அயப்பாக்கம் 3.2, அம்பத்தூர் 2.6 என்ற வகையில் நுங்கம் தென் சென்னையிலே பார்த்துக்கின்றால் அண்ணா நகர் வெஸ்ட் 3.3 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கம் 3.5 சென்டிமீட்டர், வடபழனி 3.7 சென்டிமீட்டர், மதுரவாயில் 3.2, வலசரவாக்கம் 2.7, அதே போன்று மீனம்பாக்கம் அவர்களே 3.2 சென்டிமீட்டர், அடையாறு 3.4, அதே போன்று சோழிங்கநல்லூர் 3.6 என மழை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திலே சராசரியாக சென்னையிலே 34 மில்லிமீட்டர், அதாவது 3.4 சென்டிமீட்டர் மழை கடந்த 24 மணி நேரத்திலே பதிவாகி இருக்கிறது என்ற தகவலை, அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே தற்போதைய நிலையிலே மிதமான மழைதான் தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. லேசான முதல் மிதமான மழை. இந்த மழைக்கே சென்னையின் பல இடங்களிலே சலசலப்புகள் காணப்படுகின்றன. இது லேசான முதல் மிதமான மழை. ஆனால் இது போன்று 2 மடங்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்து விரைவில் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் நம்முடன் இணைய இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு தகவல்கள் நமக்கு தர இருக்கிறார்கள். இது யாரையும் அச்சுறுத்தவோ பயமுறுத்தவோ இந்த செய்திகள் அல்ல. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் தனியார் வானிலை ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் ஆகியோருடைய கருத்துக்களை நாம் உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலையிலே புயலின் திசை வேகம் மாறுகிறதா? புயலின் திசை மாறுகிறது, வேகமும் அதிகரித்திருக்கிறது. புயலின் திசை வேகம் இரண்டுமே அதிகரித்திருக்கிறது. தற்போது செங்கல்பட்டிலே 50 கிலோமீட்டர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலே சூறை காற்று வீசுகிறது என்ற தகவல் இருக்கிறது. சூறாவளி, நான் பொதுவாக பலத்த காற்று, தென்றல் காற்று, பலத்த காற்று என்று கேள்விப்பட்டிருக்கோம். தற்போது சூறாவளி காற்றினை இன்றைய இளைய தலைமுறையினர் பலர் பார்த்திருக்க மாட்டார்கள். எனவே அந்த சூறாவளி காற்றினை தற்போது பார்த்துக்கொண்டு, அந்த சூறாவளி காற்று காட்சிகள் கூட நம்மிடம் இருக்கின்றன. பலத்த காற்று, அதாவது சூறாவளி போன்று வெகுந்த வேகத்திலே மரங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டே அந்த நாணல் போல கீழே வந்து செல்லும். அது போன்ற காட்சிகளை எல்லாம் தற்போது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். என்றால் 90 கிலோமீட்டர் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் 90 கிலோமீட்டர் சராசரியாக 90 கிலோமீட்டர் அல்ல, 60 முதல் 75
கிலோமீட்டர் வேகத்தில் தான் வீசும். ஆனால் சில நேரங்களிலே அதிகபட்சமாக தற்போது அந்த மரங்கள் ஆடுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். இது போன்ற இது சாதாரண, இது இன்னும் சூறாவளி ஆக மாறவில்லை. இது பலத்த காற்று தான். சூறாவளி காற்று இருந்தால் இந்த மரங்கள் கீழே சாய்ந்து மேலே செல்லும், அது போன்ற ஒரு வேகம் இருக்கும். அந்த சூறாவளி காற்று செங்கல்பட்டிலே தற்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக்கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. பானு, சார் இது இந்த வேகத்துக்கு இப்படி இருக்கு. நேத்து நான் வந்து வீட்ல இருந்து வரும்போதே நிறைய இடங்கள்ல மரங்கள் சரிஞ்சிருந்ததை பார்த்தேன். தொடர்ந்து இது போல நிறைய படிப்படியா கனமழை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதற்கான ஏற்பாடுகள்லாம் அரசு தரப்புல என்ன செய்யப்பட்டிருக்கும் சார்? இப்போ மரங்கள்லாம் நிறைய இடத்துல நேத்தே விழுது, அப்ப இன்னைக்கு தொடர்ந்து கனமழை அதிகரிக்குது அப்படின்னா அதற்கான அந்த தாக்கம் அதிகமா இருக்கும்ல. அப்ப என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அரசாங்கத்தின் சார்பிலே போதிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த இதற்கு முன்னால் 2 வாரங்களுக்கு முன்னால் கூட ஒரு புயல் வரும் என்றால் அப்போது மிகுந்த எச்சரிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த புயல் வந்த வேகத்திலே காணாமல் போய்விட்டது. புயலாகவே வரவில்லை, மழை பொழிவும் தெரியவில்லை, புஷ் ஆகிவிட்டது என்பார்கள், அது போன்ற புஷ்வானம். ஆனால் தற்போதைய ஏற்பாடுகள் அனைத்துமே சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் எதுவுமே அளவுக்கு மின்னால் அமிர்தமும் நஞ்சு என்று பொதுவாக சொல்வார்கள். அது போன்ற அளவுக்கு மீறி மழையோ அளவுக்கு மீறிய தாக்கம் புயலால் காற்றினால் ஏற்படும் பொழுது அதை சமாளிப்பதற்கு நாமும் பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பது. அதனால்தான் நாம் எச்சரிக்கையாக அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் அரசாங்கம் விடுத்திருக்கிறது, அந்தந்த மாவட்டங்களின் ஆட்சியர்கள் விடுத்திருக்கிறார்கள், சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக நாங்களும் விடுத்திருக்கிறோம். தயவு செய்து தேவையின்றி அவசியம் இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்றால் புயல் மழை என எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சிலருடைய வாழ்வாதாரங்கள் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று வேலைக்கு செல்லவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவம், அவர்களுக்கும் அந்த பிரச்சனையும் இருக்கிறது. அரசாங்கம் உரிய நிவாரணங்களை கொடுக்க வேண்டும். இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது அவர்களுக்கு உரிய இந்த ஒரு நாளுக்கான ஊதியங்களை கொடுத்தால் கூட சிறப்பாக இருக்கும். என்றால் பலர் வெளியே செல்ல முடியும் என்றால் வெளியே வராதீர்கள் என்று நாமே சொல்கிறோம். நாம் என்றால் அரசாங்கத்தின் சார்பாக நாமும் சொல்கிறோம். எனவே அது போன்று பாதிக்கப்படுவர்களுக்கு நிச்சயமாக உதவிகள் செய்யப்பட வேண்டும். தற்போது கடல் கொந்தளிப்பு காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தொடர்ந்து புயலை தொடரும் சத்தியம் டிவி என்ற வகையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து புயல் குறித்த செய்தி தொடர்ந்து இப்போ குறுக்கீட்டுக்கு மன்னிச்சுக்கோங்க சார், 5 விமானங்கள் வந்து அந்த மோசமான வானிலை காரணமாக வானில் வட்டமடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த மாதிரியான சூழலை எப்படி சார் கையாளுறாங்க? அதாவது விமானங்கள் வந்து தரையை இறங்குவதற்கு மழை பெய்தாலும் விமானங்கள் தரை இறங்கலாம். ஆனால் ஓடுபாதையில் வந்து தண்ணீர் அதிகமாக தேங்கிவிட்டால் விமானங்கள் தரையிறங்கும் பொழுது அந்த வழிக்கு செல்வதற்கான டயர்கள் சக்கரங்கள் வழிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். எனவே அதை தவிர்ப்பதற்காக இது தற்போதைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள். மஸ்கட், துபாய், பூனா மற்றும் மும்பை ஆகிய 4 இடங்களிலிருந்து வந்த விமானங்கள் தான் தரையங்க வானிலை வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போது இறங்க முடியாத சொன்னால் பெங்களூரு போன்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிற வாய்ப்புகள் இருக்கிறது.